அப்படியெல்லாம் ஏதாவது நீயா ரெடி தெரியும் பாருங்க. இப்போ செம்மையாக ரெடி ஆகிட்டுல சூடு நல்லா போய் அடி வாங்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்களுக்கு கேட்குதான்னு தெரில. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சஹர் டு இஃப்தார் வ்ளாக் பார்ப்போம். ப்ரிப்பேர் பண்ணுறோன்ட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. கொஞ்சம் வந்து சூடு மட்டும் கிடையாதுங்க. சுத்தா மட்டும் பீஃபா அண்ட் ரசம் பண்ணியிருக்கேன். ஸோ பீஃப் சுத்தா மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுக்கிறேன். பீஃப் ரெடியாக இருக்குது. எல்லாம் இனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஏதாவது வச்சுருவாங்க. இங்கே யாரும் மூணு வைக்கலை. அக்கா சொன்ன மாதிரி எனக்கு உடம்பு முடியல. மச்சானுக்கும் வந்து அவர் வேலைனால அவர் வைக்கலாம் சொல்லிட்டாரு. வந்து நைட்டே சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மேக்ஸிமம் அதிகமாக சஹருக்கு மட்டும் நிறைய நான்வெஜ் எடுக்க மாட்டோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சஹர்னாலே எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றது பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் நான்வெஜ் எடுப்போம். அதில் வந்து சஹருக்கு வந்து முதல் நாள் பிரியாணி சாப்பிட்டோம்ல, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து நான்வெஜ் பீஃப் வந்து எடுத்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு யாருக்குமே நான்வெஜ் வந்து சஹர் வேணாம் அப்படின்னு அப்படி தான் வேணாம் சொல்லிடுவாங்க. சிம்பிளாக ஏதாவது இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பருப்பு சாப்பாடு இல்லை பருப்பு குழம்பு மாதிரி வச்சு ஊற்றிடுவோம். அதுதான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்குது. ரொம்ப சிம்பிள். சூப்பராக இருக்கும். சில பேர் சஹர் டைப் வச்சு குக்கிங்காக பண்ணுறாங்க. பட் எனக்கு இதை வச்சு சூடு பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி லேட்டாக தூங்கினனால நான் சொன்ன ஒரு 3 o'clock தூக்கம் வந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப ஒரு டயர்டாக இருக்கும். பீஃப் வந்து நான் சாப்பிடவே மாட்டேன். மட்டனே சாப்பிட மாட்டேன். மட்டன் இப்போ வரைக்கும் சாப்பிட மாட்டேன். பீஃப் வந்து தொட்டு கூட பார்த்ததில்லை மேரேஜ் முன்னாடியெல்லாம். டெல்லி போன அப்புறம் நல்லா ரெட் மீட் கிடச்சிது பீஃபில். அது வந்து ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு சாப்பிட்டதுன்னு. அது அப்படியே வந்து இந்த போனெல்லாம் எல்லாமே போன்லெஸ் தான் எப்போவுமே எடுத்துகிட்டு வருவாங்க பீஃபில். அதனால அது அந்த கறி சாப்பிட்டு பிடிச்சிருச்சு. பாருங்கள் இப்போ செம்மையாக ரெடி ஆகிட்டுல சூப்பராக இருக்குது. இன்னும் முருகுனா இன்னும் செம்மையாக இருக்கும். எவ்வளோ முருகுதோ அந்தளவுக்கு சுக்கா வந்து டேஸ்ட்டு. அதுவும் இந்த கறி வந்து அப்படியே பஞ்சர் ஆகிடுச்சு. வேறு லெவலில் தெரியுதா, சிக்கன் மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சு. இந்த மகு மட்டும் ரொம்ப வரும்போது தான் கொஞ்சம் டர்ராக இருக்கணும். சாடை வந்து ஓரளவுக்கு மெலிசாக தான் வந்துருக்கு. பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாகல. பட் எங்கள் வீட்டில் வெறுமை சாப்பிட்றது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு பீஸாக எடுத்து இப்படி டக்கு டக்குன்னு எடுத்து சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்கும். டீயே போட்டுடலாம். ஏன்னா அவங்களுக்கு டீ தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. நானாக காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் எனக்கு தான் காஃபி எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேண்டி தான் அவங்க வேணாம் சொல்லியிருக்காங்க. பட் சரி நீங்கள் வந்து டீயே ஓகே. காஃபி வேணான்னு சொன்னதும் நான் இன்றைக்கி ஓகே சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த மில்க் பிக்கீஸ் தான். ரொம்ப நாள் ஆச்சு நான் மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் வந்து சாப்பிட்டு. அதுவும் இந்த கிளாசிக் ஒயிட் கலர் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டே இருக்கும் போல் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் சொல்லுங்கள். சாயா வித் மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் வச்சாச்சு. சாப்பாடு நான் ஏதோ எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ வச்சுட்டேன். இதான் இவ்வளோ நேரம் தொலை எடுத்துகிட்டு வந்தேன். சில டைம் டீ குடிக்கிறதும் வந்து இப்போ கம்மியாகிடுச்சு. எப்போது தான் வேணும்னு சொல்கிறாங்க. சில டைம் வேணாம் அப்படின்றாங்க. சாய் ரெடி. சுட சுட சாய். இது எங்கேயே வைப்போம், இல்லாட்டி 6 சாப்பிட்டு முடிக்கிறப்போ.
சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறோம். 2 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரு சாயம் தான், தனித்தனி சாயெல்லாம் இல்லை. சாயாவும் மில்க் பிக்கீஸும் குடிக்க போகிறேன். வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்க. சாப்பிடுங்க மாட்டேங்க. எனக்கு தெரியும். அடையாள பிஸ்கெட் பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் இதுதாங்க சூப்பராக இருக்கும். அதுவும் டைப்பு நல்லாயிருக்கும். இது பழைய டேஸ்ட்டு. அதான் இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக விட்டுருந்துருச்சு நல்லாவே. ஒரு 7:30 டைமு. நீ எதுக்கு வந்துச்ச அதுக்குள்ள? சேத்தாக்கு பாய் சொல்லு. பாய் பாய். சரி பாய். இதுதான் கொஞ்சம் டஃபஸ்ட் பார்ட். ஏன்னா சொன்னாரா அந்த அச்சு நினச்சதுமே அவங்க டியூட்டி கிளம்பலாம் கொஞ்சம் டல்லாயிரும். அச்சோ மூஞ்சி பாருங்க. ஹாய், குட் மார்னிங். கீழே டாடி கீழே தாத்தா வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்னை திருப்பி தூங்கலாமா? நோ சான்ஸ். திருப்பி சொன்னால் மட்டும் கோவம் வந்துடும். ஏன்னா தூங்கவே மாட்டான். அவங்க டேடி கிளம்பிட்டாங்கன்னா முடிச்சே இருப்பான். நான் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன். ஓகே, சூடு அப்படி. இங்கே போக மாட்டேன்னு என்னையே தூங்க விடாமல் கூட்டிகிட்டு வந்து வாக்கிங் போகிறதாம்மா. நான் வந்து வாக்கிங் போகணாமா, இவன் வந்து சைக்கிள் ஓட்டுவானாமா. பேக் சைடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த இது தூங்கலாச்சு, தூக்கம் வருது. அஸ்லான் தூங்கலாம் வாப்பா, கொஞ்ச நேரம் மட்டும் வரியா? மேலே ஏற்றிடாத, வரியா? இல்லைன்னா அவனை விட்டுட்டு போய் தூங்கிடுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் தூங்க விட மாட்டான். இப்போ ஒருத்த வந்துட்டு அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு சொல்லி தரணுமா? எதுடா தமிழா? தமிழ் எனக்கே தட்டாம்பித்தான் தான். முழிச்ச உனக்கு என்னப்பா, ஸ்கூல் போகணுமா? போகலாம். இது என்னதுப்பா? சரி செய்து கொடுத்து விட முடியுமா? என்னது பொருத்தமான நிறுத்தற்குடிவா? முடியுமாங்கும்போது கொஸ்டின் மார்க் வரும். இப்படி முடியுமான்ட்டு முடியுது. பூஸ்ட் குடிக்கலடி, பூஸ்ட்லாம் குடிக்கக்கூடாது. எப்பாவது தான் டேஸ்ட்டுக்கு தான். எங்களுக்கு டபுள் மால் எடுத்துக்கோ. உனக்கு எந்த பேனா வேணும்? எல்லா மசாலா பாக்கெட்டும் அதுக்கு எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் கொண்டு போய் வெயி. இப்போ கண்ணில் எரிய போகுது எல்லாத்துக்கும். அதெல்லாம் கம் போடு, அதுக்கப்புறம் நீ மஞ்சத்தூள் சொன்னாங்களா உங்க மேம்? மஞ்சத்தூள் தான் போட சொன்னாங்களா, கலர் அடிக்க சொன்னாங்களா? அப்புறம் நடுவில் வந்து டீ தூள் போட சொன்னாங்களா? டீ தூள் நிஜமா இல்லை, அந்த கம் வைப்பா. அப்புறம் அதில் லைட்டாக தூள் போடு. எனக்கு தெரியாது, இந்த மாதிரி வரைக்கும் நான் பார்த்ததில்ல. மஞ்சத்தூள்லாம் யாரும் என்னை எந்த வரைக்கும் பண்ண சொன்னதில்லை எங்கள் மேமெல்லாம். ஐயோ
சரி அப்படி பரப்பி விட்ருவோம். சும்மா சும்மா தரக்கூடாது, அவன் சொல்லும்போது நீங்கள் சொல்லு. இப்போ இவனுக்கு மட்டும் யார் இருக்கா? எவ்வளோ அவங்க அம்மாவுக்கு நாய்கிற அதனாலதான் தப்பு தப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அவன் பையனுக்கு. நல்லா போய் அடி வாங்க போ. இதை கொண்டு போய் கொஞ்சம் நீளமாக போட்டால் கேப்சிகம். இதை அப்படியே ஒரு தட்டு கட்டி விட்டா எப்படி சூப்பராக இருக்குல்ல? அப்படி இவ்வளோ பெருசு லீஃப், சின்ன லீஃபாக. சரி இரு, எது கட்டர் எடுத்துகிட்டு வா. ஏன்னா கிராஃப்ட் ஒர்க் செய்கிறேன்னு சொல்லிட்டு புக்கை எங்கே வச்சுட்டு வந்திருக்கான் பாருங்க. அப்படி இல்லைடா, இது பெரிய லீஃபே நம்ம கொஞ்சம் சரியா நம்ம எடுத்துட்டு வா. ஒரு வழியாக ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கி எழுச்சிட்டேன். 2 ஹவர்ஸ் தூங்கி எழுச்சாலும் டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா அப்படியே எழுச்சிட்டு அப்படி நியூஸ் பார்க்குறதுக்காக வந்துட்டு தான் நம்மளோட இஸ்ரேல் ஈரான் ப்ராப்ளம்ஸ், மிடில் ஈஸ்டோட ப்ராப்ளமெல்லாம் பார்த்து அப்படியே உட்காந்துச்சு. ஆக்சுவலாக டைம் 3:15, ஸோ 3:20 ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு கொஞ்சம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருந்தேன். பட் பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கிச்சன் போகலாம். கடல்பாசி ஊற வச்சிடலாம். நான் இந்த மாதிரி கடல்பாசி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நீளமாக வரும்ல, இந்த மாதிரி பார்த்துருக்கேன். எப்படி இருக்கும் இது பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இது ரொம்ப கட்டையாக இருக்குது, என்னன்னு தெரியல. இந்த தண்ணி இந்த பாலுக்கு இவ்வளோ போதுமா எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி நான் அன்னைக்கு மாதிரி ஆகணுன்ட்டு நான் விரும்பலை. ஸோ நான் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவும் போட போகிறேன். இது கூட இது கொஞ்சம் சோக் ஆகட்டும். இது நிறைய கடல்பாசி செய்யணுன்ட்டு பேக்கேஜ் இப்படி வாங்கிடுது. அப்படியே சொல்லி வாங்கிடுது. பட் 2 தடவை தான் இதோடய செஞ்சுருக்கேன். என்னோட ஜெல் மாதிரி ஆச்சு. ஓகே, இது கரெக்டாக வரும்னு தோணுது. எனக்கு கொஞ்சம் நிறையவே சோக் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துருவோம். சுடு பண்ணி வச்சு இது கொஞ்சம் சோக் ஆகிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிடுறேன். ஃப்ரூட் கஸ்டர்ட் ஒரே டவுட் எனக்கு. சரி எந்த மாதிரி கலக்கலாம்? ட்ரிங்க் மாதிரி, கஸ்டர்ட் ட்ரிங்க் மாதிரி பண்ணலாமா இல்லை கஸ்டர்டாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறேன். ட்ரிங்க் ஆல்ரெடி கூட பண்ணேன். பால் ஊற்றி கரைக்கணும். ஸோ நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடர்னால ஸ்டோர் பாட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பியூராக நம்ம நிறைய இதெல்லாம் போட்டிருக்கோம், மில்க் பவுடரெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் போட்டிருக்கோம். அவங்க நிறைய கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணுவாங்க ஸ்டோர் பாட் வரும்போது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் மில்க் கடல்பாசி நிறைய டைம் பார்த்துருக்கேன், பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இந்த கடல்பாசி அது ரொம்ப கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்தளவுக்கு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப ரப்பர் மாதிரி ஆச்சுன்னா. ஸோ ஒரு டைம் நான் மெஷர்மெண்ட் ஒரு யூடியூப்பில் பார்த்து பண்ணப்போ அப்படி தான் ரொம்ப கட்டியாக அப்பா கட்டி மாதிரி சோப்பு கட்டி மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுலேருந்து கொஞ்சம் கிளுகிளுன்னு இருந்தால் ஓகே அப்படியே பண்ணுவேன். நான் போன தடவை பண்ணியிருந்தது செட் ஆகாட்டியும் டேஸ்ட்டு வேறு லெவல். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கேக் கிரேவிங்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அந்த கேக் செய்யவே இல்லை, டைமே கிடைக்க மாட்டேங்குது செய்கிறதுக்கு. இன்றைக்கி செய்யலான்னு நினச்சேன், பார்த்தா கோதுமை மாவில் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம். மைதா வேணாம், மைதா சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது எங்களுக்கு மைதா. ஸோ மைதா வேணாமல் கோதுமை மாவில் செய்யலாம்னு நினச்சோம். ஆனால் செய்யலை. ஏன்னா கோதுமை மாவு எங்கிட்ட இன்றைக்கி ஸ்டாக் இல்லை. சரி ராகி மாவு இருந்துச்சு, அதில் செய்யலாம் அப்படிங்கும்போது ஸோ இக்லஸாக பண்ணலாம், நல்லா சாஃப்டாக இக்லஸாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பார்த்துட்டு உட்காந்ததில் அப்படியே அப்செட்டாக அங்கேயே உட்காந்துட்டேன். அப்புறம் கேக் பண்ண மூடே வரல. சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அவங்க அப்பா அம்மா 2 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைய போய் கீழே படுக்க வச்சு அப்பா அம்மா இப்படி மேலே படுத்துட்டு பயப்படாதீங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. ஸோ எவ்வளோ பயப்படுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா. ஏன்னா ஒரு ஊர் விட்டு ஒரு நாடு விட்டே நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போய் ஏர்ன் பண்ணுறதுக்காக நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நல்லாவே. லாஸ்ட் டைம் வந்து இந்த காஷ்மீர் அட்டாக் வந்தப்போ நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அப்போது வந்து ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபீலிங் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம துவா செஞ்சுக்கலாம். இன்ஷால்லா இந்த சுச்சுவேஷன் சீக்கிரம் அவங்களுக்கு மாறி கிடைக்கட்டும். நம்மளோட கடல் பாசி நல்லா இதாகிடுச்சு. ஸோ இதில் நம்ம வச்சுருந்த பால் அப்படியே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா பார்க்கலாம். இன்றைக்கி செட் ஆயிரும்னு தோணுது. இன்றைக்கி வந்து நான் கடல் பாசி கஸ்டர்ட் 2க்குமே கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வாங்கி வச்சு ஒரு வீக் மேலே ஆயிடுச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரோஸ் மில்க் எடுக்க போகும்போது எனக்கு யோசனை வந்துச்சு, சரி இதில் கொஞ்சம் நம்ம இது கலக்கலாமா, நன்னாரி சர்பத் கலக்குவாங்கன்ட்டு. ஸோ பால் நன்னாரி சர்பத் நான் பார்த்த ரெசிபி எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு பயமாக தான் இருக்குது. இப்போலாம் வந்து எதாவது பார்த்து செய்யறதுக்கே நன்னாரி சர்பத் கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தளவுக்கு ரோஸ் மில்க்கு டார்க்காக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த இது மட்டும் செட் ஆச்சுன்னா சரி தான். ரோஸ் மில்க் வந்து நான் வடிகட்டிக்கிறேன். இந்த ரோஸ் மில்க் பொறுத்த வரைக்கும் நிறைய எசன்ஸ் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டே வருது. இது இருக்குது பாருங்கள். நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்போ நம்மளோட இந்த கடல் பாசி நல்லா வந்து செட் ஆகாமல் இந்த மாதிரி சில டைம்ஸ் இந்த மாதிரி கிரம்ஸ் வரும்ல, இது இப்படி இருந்தாலுமே நம்மளோட செட் ஆகாதாங்க சில டைம். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து காய விடுவோம். ரெடி ஆச்சான்னு என்னன்னு கடைசியாக கஸ்டர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கடல் பாசி கஸ்டர்ட் 2மே நல்லா ஆறுனக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுவோம். டைட்டான கஸ்டர்ட் எங்களுக்கு பிடிக்காது. லூஸாக கஸ்டர்ட் டேஸ்டியாக நல்லா இருக்கும். ஸோ மீடியம் டைமில் வச்சு நம்ம செட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5 minutes மேலே ஆகுது. லாஸ்ட்டாக நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு வச்சுலாம் ஆட் பண்ண போகிறோம். சக்கரை ஆட் பண்ண போகிறது இல்லை. எப்போதாவது ஒரு நாள் இப்படி சாப்பிட்லாம். இப்போது நோம்பு ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் முதல் தடவை இந்த கேன் வந்து எடுக்கிறேன். ஸோ எல்லா ரெசிபிலையும் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்றத கேடு. ஸோ எப்போதாவது ஒரு நாள் நமக்கு இப்படி சாப்பிடணும்னு தோணும்போது சாப்பிட்லாம். இந்த வீடியோ கட்டி பண்ணலாம். பட் அது ரொம்ப ஒரு மாதிரி கிளுக்கு ஆடும் அந்த கஸ்டர்ட். அதை பிடிக்காத மாதிரி இருந்தது. அது நல்லா அந்த ஃப்ரூட்ஸில் வந்து அப்படி மோல்ட் ஆகி இருக்கும் அந்த கஸ்டர்ட் க்ரீம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் கஸ்டர்டு நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது ஒரு ஹோட்டல் போயிருந்தேன், ரெஸ்டாரண்ட் அது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஜஹான் ஹோட்டல் இப்போ வரைக்கும் இருக்குது பாலக்காட்டில். ஸோ அங்கே நான் ஒரு தடவை கஸ்டர்ட் சாப்பிட்ருக்கேன். இந்த குப்பூஸ் சிக்கன்லாம் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அப்போலாம் குப்பூஸ் சிக்கன்லாம் ரொம்ப அப்போ தான் வந்துருக்கு, ரொம்ப ஃபேமஸான டைம். ஸோ அந்த டைமில் போனப்போ இந்த கஸ்டர்ட் வந்துட்டு நான் சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ஐஸ்கிரீம் கேட்டதுக்கு பதிலாக இந்த கஸ்டர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் தான். அப்போது வந்துட்டு பயங்கர லக்ஸரியஸான டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இது என்னடா ஐட்டம், அது கஸ்டர்ட்னு கூட அப்போ தெரியாது. இது என்ன ஐட்டம் இவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்ட ஞாபகம் இப்போ வரைக்கும் இருக்குது. மேபி நான் அப்போ 6th, 7th, 8th தான் படிச்சுட்ருக்கேன். வேறு நாஸ்டால்ஜிக் உள்ளது. அதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயும் கஸ்டர்ட்லாம் சாப்பிட்டதில்லை. அதுக்கப்புறம் நான் செஞ்சு சாப்பிட்ற கஸ்டர்ட் தான் நான் சாப்பிட்றேன். ஸோ ஒரு இதில் ஒரு மெமரிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல கேட்கும்போது. சட்டனி இப்போ வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு எனக்கு. கஸ்டர்ட் செஞ்சோமே நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றலை பார்த்தீங்களா? கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். இல்லை நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து கண்டென்ஸ்டு மில்க் தான். ஸோ இப்படி தான் இருக்கும். வேணுங்கிற மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். அண்ட் இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் 1 வீக் எடுக்க மாட்டேன். 1 வீக் கழிஞ்சு வேறு ஏதாவது ரெசிபி தான் எடுப்பேன். ஏன்னா அவ்வளோ கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹாப்பி அண்ட் ஒரு ஆச்சரியமான விஷயம், இப்போ நான் கஸ்டர்ட் செட் பண்ண போனால அதுக்குள்ளேயே நம்ம கடல் பாசி நல்லா செட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ரொம்ப கட்டியாயிருமோன்ட்டு பயமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் அது செட் ஆகுதுன்னா கொஞ்சம் கட்டியாகுமோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி தான் இருக்குன்னு பார்த்துடணும். கரெக்டாக பாயில் ஆகிடுச்சு. வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெடியாக இருக்குது.
இங்கே ப்ரெட் இருக்குது பாருங்க, இதெல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு அந்த புறமா வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ரெடி. முட்டை பப்ஸுக்கு ப்ரெட் பப்ஸ் எனக்கு வந்து கஞ்சி வெளியிலேருந்து வாங்கி தர சொல்லியிருக்காங்க பள்ளியிலேருந்து. அதே மாதிரி ஆவி தட்டும் போது நமக்கு அப்படியே சாஃப்டாகிடும். அதுதான் மசாலா வந்து ரொம்ப சிம்பிள் மசாலா தான். நம்ம பப்ஸ்க்கு பண்ணுவோம்ல சேம் அதே மசாலா தான். இந்த ப்ரெட் வந்து ஒரு ஆவி தான். ஸோ நம்ம இதில் வந்து ரெடி ஆகிடும். ஒரு ஆவி தான். இந்த தர நம்மளோட ப்ரெட் எல்லாமே பஞ்சர் ஆகிடுச்சு. சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நான் வந்து பவுடர் எடுக்கிறேன். இன்னே ஒன்று மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். அது என்னென்னா, இந்த முட்டை இப்படி வேக வச்சு செய்கிற ஸ்நாக்கை மட்டும் எனக்கு செய்யவே கூடாதுன்னு சொல்லி சத்தியமாக அதை உரிக்கவே முடியல. முட்டை வந்து புது முட்டை அப்படின்னா அந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கிறதுனால நமக்கு ரேப் பண்ண முடியல. நான் திருப்பியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ரேப் பண்ணுறதுக்கு உடையுது வச்சாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு இதில் கொஞ்சம் வச்சுட்டு நான் இது ஒர்க் அவுட் ஆகாமல் பார்க்க நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகாதான் நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கூடி வச்சுட்டு கிடச்ச மாதிரி இருக்கும். நான் தான் சொன்னேன், எனக்கு ஏன் எல்லாம் ஃப்ளாப் ஆகுதுன்னு தெரியல சொல்லிட்டு ஈவிலையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம பண்ணுற சமையல் அவ்வளோ ஈவில் இருக்காதுன்னு தோணுச்சு. எனிவேஸ் சரி, இதுவும் ஒன்றும் பேட் கிடையாது. அந்த மாதிரி வச்சுட்டு 2 எக் வந்து வச்சிடணும். அதெல்லாம் அனுப்பிட்டு மேலே போட்டுடலாம். இப்போ சைட்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணுறேன். இது மாதிரி எல்லாமே நாங்கள் இப்போ இந்த ஸ்நாக்குக்கு வந்து ஒரு எக் வாஷ் மாதிரி கொடுக்கணும். அதை லைட்டாக வந்து ஆட் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் இருந்துச்சுன்னா பால் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட பால் இல்லாதனால நான் கொஞ்சமாக மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, பால் இல்லாதனால தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பையலாக்கி எடுத்துடலாம். எடுத்துட்டு 10 மினிட்ஸ் மட்டும் ஒரு ஸ்நாக் மேலே எக் வாஷ் வந்து கொடுத்துக்கும். ஒரு கலர் கொடுக்கறதுக்காகவும் நல்ல ஒரு கிறிஸ்பி ப்ரௌன் ஆகிறதுக்காகவும். ஓகேவா? ஸ்நாக் இதை வந்து நம்ம அப்படியே உள்ள வச்சு பேக் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் தான். இது லைட்டாக பேலன்ஸ் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு மட்டும் ஆனால் போதும். ரொம்பலாம் அது 200 டிகிரி செல்சியஸ் ஹீட்டாச்சு. க்ரீமினஸோடு இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீமியாக ரெடியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. திருப்பி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். அப்புறம் சர்வ் பண்ணும்போது எடுத்து வெளில வச்சுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் கூலியாக பிடிச்சா தான் நான் டேஸ்டியாக கஷ்டம். நான் சைடு இருந்தால் ரெடி ஆச்சு, இந்த சைடு இருக்கிறது கொஞ்சம் ரெடி ஆகும். ஸோ நம்ம திருப்பி வைப்போம். ரெடி. ஸோ என்னோட ப்ரெட் ஸ்நாக் ரெடி. பப்ஸ் அப்படின்னு சொல்ல எனக்கு இது வரல. ஒரு கிறிஸ்பி ப்ரெட் ஸ்நாக். நல்லா கிறிஸ்பியாக ஒரே நோம்பு திறக்கும்போது நம்ம சூடாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சது வேலைலாம். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நமக்கு தான் இந்த இருக்கிற கிளாத் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு காய் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கு வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். எப்படி பார்க்கலாம். சூப்பராக எல்லாமே முடிச்சாச்சு. இன்னைக்கு இஃப்தாருக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாமே இங்கே. ஏன் பார்க்கக்கூடாது? அப்படியெல்லாம் ஏதாவது நீயா ஒரு ஸ்டோரி குக் பண்ணாத. அம்மா ஆரஞ்சு கலரில் இருக்கு. எப்படி ஆரஞ்சு கலரில் இருக்கு பாரு.